ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பு. அடுத்தடுத்த தேர்வுகள் டிஆர்பி அதிரடி என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பியில் அடுத்து எந்த தேர்வுகள் வரும் அப்படிங்கிற மிக பெருத்த எதிர்பார்ப்பு ஆசிரியர்களிடையே இருக்குது. தற்போது எந்த நோட்டிஃபிகேஷனும் கடந்த 1 மாதங்களாக வரவில்லை. தேர்தல் காலம் என்பதால் அடுத்து எந்த தேர்வுக்கான அறிவிப்பு வரும் என்பதுதான் எல்லாருடைய ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக தற்போது இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த தேர்வு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த தேர்வுகள் என்னங்கிறத பற்றி தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் எந்த ஒரு தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அந்த ரிசல்ட் மற்றும் செலக்ஷன் லிஸ்ட் வந்தது தான் இறுதி நோட்டிஃபிகேஷனாக வெளியானது. அதுக்கு பிறகு ஸ்பெஷல் டெட்டிக்ஸில் விண்டோ ஓப்பன் ஆகி இப்போ எடிட் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்ததா சார் டிஆர்பியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல. பட் டிஆர்பியில் இன்டைரக்ட் அப்டேட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. சரிங்களா, இன்டைரக்டாக நிறைய அப்டேட் நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்டேட்டே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு அவங்கள ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்கன்ட்டு 30 நாளைக்கு ஆசிரியர்களை பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்கிறாங்க டிஆர்பி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிஆர்பி ஃபுல் ஃப்ளெஜ்டாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இப்போ எலெக்ஷன்றதுனால நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்க்கான அறிவிப்புகள் எதுவும் வரல. அதில் நடத்துறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால எக்ஸாம் சம்மந்தமான எந்த அறிவிப்புகளும் வரவில்லை. என்றாலும் எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ப்ரிப்பரேஷன் எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. எக்ஸாமோட ரிசல்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு, அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சிவிக்கு தேவையான பணிகள், பணி நியமனத்திற்கான பணிகள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ எக்ஸாம் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த அறிவிப்புகள் தொடர்ந்து வரும். அதில் முதலாவதாக எந்த அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமன் டெட் எக்ஸாம் வரும். அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. காமன் டெட்டு வரும். நியமனத்துக்கான டெஸ்ட்டு கிடையாது, காமன் டெட்டு. சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன சார் வரும்னா, ரெண்டாவதாக யூஜிடிஆர்பி, எல்லோரும் எதிர்பார்த்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரும். சரிங்களா. அடுத்து இதுக்கு நிறைய தேர்வுகள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமாக இதுதான் வரும் காமன் டெட்டுக்கு அப்புறம். அதுக்கடுத்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திங்க அப்படின்னா, எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க எஸ்ஜிடி, செகண்ட் கிரேட் டீச்சர், இதுக்கான அறிவிப்பு 3ஆவதாக வெளியாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து 4ஆவதாக வெளியாகக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். இந்த அறிவிப்பு தான் போன ஆனுவல் பிளானில் கொடுத்தது எக்ஸாம் நடத்தலை. பிஇஓ, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த தேர்வு. சரிங்களா. ஸோ இந்த 4 தேர்வுகள் தான் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய தேர்வுகளாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மெயில் மூலமாக கேட்டிங்கனாலும் சரி, கமெண்ட் மூலமாக கேட்டிங்கனாலும் சரி, கொஞ்சம் மெயிலில் கேட்டிங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக தயவு செஞ்சு கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.